ஹாப்பி ஈவினிங் டு யூ ஆல். இது உங்க லைஃப் பேரபிள்ஸ். ஒரு சின்ன கேள்வியோட இன்னைக்கு நாம ஆரம்பிக்கலாம். உங்க குழந்தை பிறந்த அந்த முதல் நொடி இருக்குல்ல, அப்ப நீங்க என்ன நினைச்சீங்க? இது ஏன் பிள்ளை, ஏன் வாரிசு, ஏன் சொத்துன்னு தோணுச்சா? ஆனா இஸ்லாம் இதுக்கு என்ன சொல்லுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கீழே காமெண்ட்ல ஏன் பிள்ளை, ஏன் அமானுதம் அப்படின்னு மறக்காம பதிவு பண்ணுங்க. இஸ்லாம் ஒரு மிகப்பெரிய உண்மைய நமக்கு சொல்லுது. குழந்தைங்கிறது உங்க சொத்து கிடையாது. அது அல்லாஹ் உங்ககிட்ட பொறுப்பா ஒப்படைச்ச ஒரு அமானிதம். அதாவது ரொம்பவே புனிதமான ஒரு கொடை. கியாமத் நாள்ல நான் உங்ககிட்ட கொடுத்த அந்த அமானிதத்தை நீ எப்படி வளர்த்த அப்படின்னு அல்லாஹ் கண்டிப்பா கேட்பான். இந்த ஒரு புரிதல் வந்துருச்சுனாலே போதும், நாம நம்ம குழந்தைங்களை அணுகுற விதமே அப்படியே மாறிடும். இந்த எக்ஸ்பிளைனர்ல அந்த அமானிதத்தை எப்படி வளர்க்கறதுங்கிற ஒரு புனிதமான பயணத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஒரு குழந்தையோட ஆன்மா அப்படிங்கிறது ஒரு அழகான தோட்டம் மாதிரி. அந்த தோட்டத்தை நாம எப்படி பத்திரமா பராமரிக்க போறோம்னு பாப்போமா? முதல் பகுதி ஒரு புனித அமானிதம். இதுல அந்த விதையும் மண்ணும் பத்தி பார்க்கலாம். இதுக்கான ஆன்மீக அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா, பிள்ளை வளர்ப்புங்கிறது வெறும் சாப்பாடும் துணியும் தங்க இடமும் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க. குர்ஆனோட 66வது அத்தியாயம் ரொம்ப தெளிவா சொல்லுது, உங்களையும் உங்க குடும்பத்தையும் நரக நெருப்புல இருந்து காப்பாத்திக்கோங்கன்னு. அதே மாதிரி 64:15 படி பார்த்தா, குழந்தைகள் நமக்கு ஒரு சோதனை. அப்போ அவங்களோட ஆன்மாவை சரியான நேர்வழியில பாதுகாக்கிறது தான் பெற்றோரா நம்மளோட அல்டிமேட் இலக்கா இருக்கணும். சஹி புகாரில வர்ற இந்த ஹதீஸ் ரொம்பவே ஆழமானது. ஒவ்வொரு குழந்தையும் ஃபித்ரா அப்படிங்கிற ரொம்ப தூய்மையான இயல்புல தான் பிறக்குது. சொல்லப்போனா குழந்தைங்கிறது ஒரு சுத்தமான வெள்ளை பேப்பர் மாதிரி. அந்த பேப்பர்ல அவங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு எழுதுறது நாம தான். குழந்தைங்கிற விதைய பெற்றோருங்கிற மண்ணுல நாம எப்படி தாங்கி வளர்க்குறோம் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். இரண்டாம் பகுதி நபிகளாரின் கருணை வழி. இப்போ இந்த தூய்மையான தோட்டத்துக்கு எப்படி தண்ணீர் பாய்ச்சுறதுன்னு பார்க்கலாம். மனித வரலாற்றிலேயே மிகச் சிறந்த பெற்றோரா, கருணையின் அடையாளமா இருந்த நபிகள் நாயகம் அவங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவங்க தன்னோட பேர குழந்தைகளான ஹசன், ஹுசைன் ரதியல்லாஹ் அவங்கள அடிக்கடி முத்தமிடுவாங்க, தோள்கள்ல தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஒருமுறை நபிகளார் தொழுதுட்டு இருக்கும்போது, சஜ்தாவில் இருக்கும்போது ஹுசைன் ரதியல்லாஹ் அவங்க முதுகுல ஏறிக்கிட்டாங்க. குழந்தை தானா இறங்குற வரைக்கும் அவங்க ரொம்ப பொறுமையா சஜ்தாவை நீட்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஆழமான பொறுமையான அன்பு அவங்க கிட்ட இருந்துச்சு. ஒரு தெய்வீக ஒளியா குழந்தைங்களோட புஞ்சு விரல்களை புடிச்சு அரவணைச்ச அந்த மாபெரும் கருணைதான் நம்ம கத்துக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம். மூன்றாம் பகுதி ஆன்மாவை வளர்க்கும் தோட்டம். இதுல எப்படி சரியான கட்டமைப்பும் வழிகாட்டுதலும் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். சயின்ஸ் எப்படி இஸ்லாத்தை உறுதிப்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உளவியலாளர் டயானா பாம்ரின் சொல்ற அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங், அதாவது அளவுக்கு அதிகமான அன்பும் அதே நேரம் ரொம்ப தெளிவான வரைமுறைகளும் இருக்கிற வளர்ப்பு முறைதான் பெஸ்ட்னு இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. ஆனா 1400 வருஷத்துக்கு முன்னாடியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாலோ பண்ண அச்சுசலான முறை இதுதாங்க. அன்பான ஆனா ரொம்ப தெளிவான வழிகாட்டுதல் தான் குழந்தைகளை சரியா செதுக்கும். இதோ இன்னொரு ரொம்ப முக்கியமான டேட்டா. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட ரிசர்ச் என்ன சொல்லுது தெரியுமா? உங்க குழந்தையோட வேற எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம தினமும் வெறும் 20 நிமிஷம் நீங்க முழுமையா செலவழிச்சாலே போதும், அவங்களோட மூளை வளர்ச்சி 40% அதிகரிக்குதாம். யோசிச்சு பாருங்க, வெறும் 20 நிமிஷம் உங்களோட உண்மையான அர்ப்பணிப்பு உங்க குழந்தையோட எதிர்காலத்தையே மாத்திடும். அதே போல டாக்டர் கேரல் ட்வெக் அவங்களோட growth மைண்ட் செட் தியோரிய இஸ்லாத்தோட தவக்குல் மற்றும் உழைப்போட கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. குழந்தைங்கள நீ ரொம்ப புத்திசாலின்னு புகழாதீங்க, அதுக்கு பதிலா நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கன்னு அவங்க உழைப்ப புகழுங்க. இதுதான் அவங்களுக்கு தோல்வியை தாங்குற மன உறுதியை கொடுக்கும். விக்டர் பிராங்க்லின் சொன்ன மாதிரி, நாம பிள்ளைங்களுக்கு கொடுக்கற மிகப்பெரிய பணம் கிடையாது, வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிற திறன்தான். அலி அவங்க சொன்ன புள்ளை வளர்ப்போட 3 ஸ்டேஜஸ இது ரொம்ப அற்புதமா விளக்குது. முதல் 7 வயசு வரைக்கும் அவங்கள முழுமையா விளையாட விடுங்க. 7லிருந்து 14 வயசு வரைக்கும் அன்போடும் கண்டிப்போடும் வாழ்க்கையை கத்துக் கொடுங்க. 14 வயசுக்கு மேல அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறிடுங்க. குழந்தை வளர வளர நாமளும் நம்ம அப்ரோச்சை மாத்திக்கணும்னு இது நமக்கு உணர்த்துது. இமாம்களோட இந்த தியானத்தை நாம ரொம்ப ஆழமா யோசிக்கணும். இமாம் ஷாஃபி சொன்ன மாதிரி, சின்ன வயசுல கத்துக்கிறது கல்லுல செதுக்குன மாதிரி. குழந்தை பருவம் ஒருபோதும் திரும்ப வராதுங்க. அந்த இலகிய மனசு நல்லதையும் ஏத்துக்கும், கெட்டதையும் ஏத்துக்கும். அதனால நல்ல விதைகளை ஆரம்பத்திலேயே ஆழமா விதைச்சிடுங்க. 4ஆம் பகுதி தினசரி ஆன்மீக பழக்கங்கள். நம்ம தோட்டத்தை எப்படி டெய்லி பராமரிக்கலான்னு பார்க்கலாம். இவ்ளோ நேரம் நாம பார்த்த விஷயங்களை பிராக்டிக்கலா கொண்டு வர ஒரு சூப்பரான காலை வழக்கத்தை இன்னிக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. தினமும் காலையில குழந்தைங்கள ஒரு சாஃப்டான துவாவோட எழுப்புங்க.
குறைஞ்சது 5 நிமிஷமாவது அவங்க கண்ணை பார்த்து அன்பா பேசுங்க. இன்னைக்கு நாள் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நம்பிக்கையூட்டுற தவக்குள் வார்த்தைகளை சொல்லுங்க. இந்த 3 டெய்லி ஹேபிட்ஸ கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. 1. தினமும் நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லுங்க. புகாரி ஹதீஸ் படி நீங்க குழந்தைக்கு கொடுக்கிற ஒவ்வொரு முத்தமும் ஒரு நன்மை. 2. குரானோட ஒரு சின்ன கருத்தையாவது டெய்லி சொல்லிக் கொடுங்க. 3. ஒரு 20 நிமிஷம் உங்க போனை ஓரமா வச்சுட்டு அவங்க கூட முழுமையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இன்னும் சில முக்கியமான பேசிக்ஸ் இருக்கு. 7 வயசுல தொழுகைய அன்போட சொல்லிக் கொடுங்க. பயமுறுத்தி சொல்லிக் கொடுத்தா அது ஒரு வெறுப்பையும் ட்ராமாவையும் தான் உருவாக்கும். பசங்க பொண்ணுங்கன்னு பேதம் பார்க்காம 2 பேரையும் சமமா நடத்துங்க. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க சொல்லிக் கொடுங்க. நீங்க தப்பு பண்ணா தயங்காம சாரி கேளுங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய லெசன். எல்லாவற்றுக்கும் மேல இப்ராஹிம் அலை அவங்க செஞ்ச மாதிரி உங்க குழந்தைக்காக தொடர்ந்து துவா செய்யுங்க. 5ஆம் பகுதி, தூங்கும் குழந்தை ஓர் உணர்வு. இந்த எக்ஸ்பிளேனரோட ரொம்ப இமோஷனலான ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ ஒரு நிமிஷம் உங்களோட கண்களை மூடிக்கோங்க. உங்க குழந்தை ரொம்ப நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறத மனக்கண்ணுல நினைச்சு பாருங்க. அந்த அப்பாவி மகத்தை பாருங்க. இது உங்களோட சொந்த பொருள் கிடையாது. அல்லாஹ் உங்ககிட்ட ரொம்ப நம்பிக்கையா கொடுத்த ஒரு பெரிய அமானிதம். இந்த அமானிதத்தை நம்ம எப்படி வளர்த்துட்டு இருக்கோம்னு உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. ஒரு நாள் நீங்க இல்லாதப்போ உங்க குழந்தை இப்படி சொல்லணும்: என் அப்பா எனக்கு அல்லாவை நேசிக்க கத்துக் கொடுத்தார். என் அம்மா என்ன குரானோட வளர்த்தாங்க. அவங்க தான் என் வாழ்க்கையோட மிகப்பெரிய அருட்கொடைன்னு. அந்த ஒரு நாளுக்காக இன்னைக்கு நாம தயாராகுவோம். அவங்களோட நிரந்தரமான ஆன்மாவை ரொம்ப அழகா வடிவமைக்க நமக்கு இன்னும் நேரம் இருக்கு. அதனால இன்ன நிமிஷத்திலிருந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த எக்ஸ்பிளைனரை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க குழந்தை வளர்ப்பில நீங்க புதிதா செய்ய போற இல்ல மாத்திக்க போற அந்த ஒரு விஷயம் என்ன? அது கீழே கமெண்ட்ல ஒரு ப்ராமிஸ் மாதிரி பதிவு பண்ணுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான மற்றும் பாசிட்டிவான நாளாக அமையட்டும். Think about how to bring this into your life tonight. With love, see you next video. This is your Life Parables. Thank you.